ஹாய் மக்களே, வெல்கம் டு நாகப்பட்டினம் 2.0. இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் 2.0வில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற புத்தக கண்காட்சியை பற்றி தான். அதாவது இது புத்தக கண்காட்சின்னு சொல்ல முடியாது, இது ஒரு புத்தக திருவிழா தான். நாகப்பட்டினத்தில் நடக்கிற 3வது புத்தக திருவிழா. மிகவும் நேர்த்தியாக அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஏதோ ஒரு திருவிழா, ஒரு வீட்டு விசேஷம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுப்பாகவே பண்ணியிருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தினர். புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு பதிப்பகத்தாருக்கு அவங்களுடைய படைப்புகளில் வெளியிட்டதுக்கு, அவங்க வெளியிட்ட புத்தகங்களை காட்சிப்படுத்துறதுக்கு, விற்பனைக்கு வச்சுருக்க இடமா இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் கோளரங்கம்னு வச்சுருக்காங்க, அதாவது பிளானட்டேரியம். அப்படி அந்த பிளானட்டேரியமாக இருந்தாலும் சரி, அப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டு ஸ்டாலு, அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கிற தனியான ஸ்டாலு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பள்ளி உயர்கல்வித்துறை சார்பாக இந்த கோளரங்கம் வந்து அமைச்சிருந்தாங்க. நம்ம நியர்பை பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அண்ணா கோளரங்கம், ஊட்டி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். பட் ஆனால் இது கவர்மெண்ட்டில் பண்ண இந்த கோளரங்கம் ஒரு ஒரு டூம் மாதிரியான செட்டப். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காட்சி எல்லாமே அந்த கோளரங்கத்துள்ளார வந்து காட்சிப்படுத்தப்பட்டது. நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. ஏன், நாமளுமே வந்து பயங்கர என்ஜாய் பண்ணோம். அதுலேருந்து அந்த எரிமலை வந்த மாதிரி, அதுக்கப்புறம் டைனோசர் வந்த மாதிரி காட்சி எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப த்ரில்லாக, நமக்கு நேராகவே ஏதோ 3D எஃபெக்டில், விர்ச்சுவல் ரியாலிட்டியில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்தவித கட்டணங்களும் இதுக்கு வாங்கலை. பள்ளி குழந்தைகளுக்காக முழுக்க பண்ணியிருக்காங்க. மாவட்டத்தில் இருந்து எல்லா இடத்துலேருந்துமே வந்து குழந்தைகள் வந்து பள்ளி குழந்தைகள் அழைச்சிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்த கோளரங்கமாகவும் இது காட்சியளிச்சிச்சு. இந்த விண்கல் வந்து பூமிக்கு வர மாதிரி, அந்த பூமி வந்து ரொம்ப கிட்ட வர மாதிரி அப்படின்னு நல்லா இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி ஒன்று அதே உயர்கல்வித்துறையில் தான் வச்சுருந்தாங்க. பசங்க விளையாண்டு பார்க்குற மாதிரி சின்ன விளையாட்டுகள் வந்து நிறையா இருந்தது. அதாவது ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு மின்சாரம் பாயிறதில் ஒரு கம்பி, அந்த கம்பியை வந்து இன்னொரு கம்பியில் டச் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படி அது இருந்தது. அப்புறம் விண்வெளி வீரருடைய சூட் சொல்லுவாங்க இல்லையா, ஆஸ்ட்ரானட்ஸோடைய அந்த விண்வெளி சூட் அது இருக்குது. அதில் வந்து நம்ம தலையை விட்டு பார்க்குறது அதெல்லாமே பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்க்குறப்ப நமக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் சும்மா நாமளே நின்று பார்த்தோம். சின்ன அறிவியல் சார்ந்த விளையாட்டுகள், கணிதம் சார்ந்த விளையாட்டுகள் எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டாலை பார்த்ததுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிற்றுண்டிகளுக்காக வச்சுருந்தாங்க. அதாவது நாகப்பட்டினத்திலே அங்கம் பதித்த உமா குழுமத்துடைய உணவக அங்காடி, அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ லட்சுமி இயற்கை அங்காடின்னு சொல்லிட்டு நம்ம நாகப்பட்டினம் இங்கே எஸ்சிடிசி டெப்போக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை, அவங்களுடைய இது வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது ஃபுல்லாகவே வந்து இயற்கை சார்ந்த பாரம்பரியமிக்க உணவு வகைகள் தான். எக்ஸாம்பிள் முடக்கத்தான் சூப்பு, தூதுவளை சூப்பு, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பாயசம், கருப்பு கவுனியில் ஹல்வா அப்படின்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இவங்க ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த அண்ணா. இவங்க பார்த்திங்க அப்படின்னா முழுக்க பனை மரத்தில் உள்ளது மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது பனக்குருத்தோடைய மில்க் ஷேக்கு, பானகம், பனம்பழத்துடைய மில்க் ஷேக் அப்படின்ட்டு, அப்புறம் பனங்கற்கண்டு வச்சுருந்தாங்க, கருப்பட்டி வச்சுருந்தாங்க, நொங்குடைய இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பனம்பழம் இருக்கு இல்லையா, அந்த பனம்பழத்தை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம பாலில் கலந்து குடிக்கிற மாதிரியான மில்க் ஷேக்கு. இது வந்து நொங்கு, நம்ம சாப்பிட்ற நொங்கை வந்து பவுட்ராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெளியில் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமேட்டு திருவிழாக்கள் எல்லாம் போடுற மாதிரியான அந்த ராட்டினங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்துட்ருக்குது நைட்டு காட்சி.
இரவு நேரத்தில் நம்ம நாகப்பட்டினத்தில் உள்ள எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஓரளவுக்கு வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. எல்லா ராட்டினங்கள்லையுமே வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. சமீபத்தில் நம்ம பொருட்காட்சியில் பார்த்தோம் இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து தாறுமாறு தக்காளி சோறுன்னு விலை இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் தான் வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுட் ஸ்டால் பார்த்தோம். பகலில் வந்து ஃபுட் ஸ்டால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நைட்டில் நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு. இந்த சாரா ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாகப்பட்டினத்தில் வெளிப்பாலம் பகுதியில் உள்ளவங்க பண்ணுறாங்களாம். தாரா ஊறுகாய் அப்படின்ட்டு. அவங்க வந்து இறால் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் அது எல்லாமே பண்ணாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து சுட சுட சாதம், இறால் குழம்பு, மீன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனவ நண்பர்கள் கேவிகேவுடைய உதவியினோட சுய உதவி குழுக்களை அவங்க பண்ணி விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. கலையரங்கத்தில் ஒரு சைடு வந்து நாம் இன்றைக்கி போன அன்றைக்கி வந்து நர்த்தகி நடராஜன் அவங்களுடைய பரதநாட்டியமும், ஈரோடு மகேஷ் அவருடைய ஸ்பீச்சும், பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவங்களுடைய உரையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையிடையில் கலை நிகழ்ச்சிகளுமே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இது ஏன் இத்தனை நாள் போடாமல் லாஸ்ட் நெருங்குற நேரத்தில் போட்டிருப்போம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை போய் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த கடைசி நேரத்தில் போய் பாருங்கள். இப்போ அடுத்த வருஷம் எப்போ போடுவாங்க இந்த புத்தக கண்காட்சி, இந்த புக்கு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட வந்துச்சு. மாவட்ட நிர்வாகத்தினருக்கு நாகப்பட்டினம் 2.0 சார்பாக நன்றிகள்.